ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீத்து குக்கிங். இன்றைக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே டேஸ்டியாக குறிஞ்சா கீரையில் சுண்டல் எப்படி செய்யலாம்னு நான் செய்து காட்ட போகிறேன். இந்த குறிஞ்சா கீரை நார்மலாகவே ஒரு கசப்பு தன்மை இருக்கும். ஆனால் இதை நாங்கள் கசப்பு இல்லாமல் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யலாம்னு நான் செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் நான் குறிஞ்சா கீரை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட இதில் ஒரு முழு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 4 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணியிருக்கிறேன். 2 கருவேப்பிலை கீத்தெடுத்து இலைகளை உருவி எடுத்துருக்கிறேன். இதில் 1 கப் அளவு துருவின தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் இறால் கூனி எடுத்து வச்சுருக்கிறேன். இது உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை சேர்க்காம கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் இதுவும் சேர்த்திங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் இதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதுக்குள்ளே நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வதங்க விடுவோம். இது எங்களுக்கு ஒரு 2 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த இறால் கூனியையும் இதோட சேர்த்துக்கொள்ள போகிறேன். இது நீங்கள் விருப்பம்ண்டா சேர்த்துக்கொள்ளலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை சேர்க்காமலும் செய்து கொள்ளலாம். சேர்த்துட்டு இதையும் நாங்கள் இந்த மாதிரி லைட்டாக இந்த எண்ணெயிலேயே வதக்கி கொள்வோம். இன்னும் கொஞ்சம் இந்த வெங்காயம் நிறம் மாறின பிறகு நாங்கள் இதோட தேங்காய் பூவை சேர்த்துக்கொள்வோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறிட்டுது இந்த வெங்காயம். இதோட நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் பூவை இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்வேன். சேர்த்துட்டு இதையும் நாங்கள் லைட்டாக வறுத்துக்கொள்வோம். இது நாங்கள் வறுக்கும் போதே இதோட நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். நான் இதோட தூளுப்பு தான் சேர்த்துக்கொள்வேன். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்துக்கொள்வோம். இந்த தேங்காய் பூ லைட்டாக வறுபட்ட பிறகு அந்த சூப்பிலேயே எங்களுக்கு இந்த கீரை ரெடியாகிற மாதிரி நாங்கள் இப்போ செய்வோம். இப்போ அதால் இந்த தேங்காய் பூ லைட்டாக நாங்கள் வறுத்துக்கொள்வோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தேங்காய் பூ நல்லா வறுபட்டுட்டு இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த குறிஞ்சா கீரையை இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்வேன். இந்த குறிஞ்சா கீரையை சேர்த்துட்டு நாங்கள் ரொம்ப நேரம் இதை அடுப்பில் வச்சு நாங்கள் ஸ்பீடில் வச்சு வறுக்கக்கூடாது. லைட்டாக இதை இப்படி மிக்ஸ் பண்ணி கொள்வோம். இப்போ நான் 1 நிமிஷமாக இதை மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ எங்களோட வர ரெடி ஆகிட்டு இது கூட நிமிஷம் நாங்கள் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இது கொஞ்சம் கசப்பு காட்டும். இந்த டைமில் 1 நிமிஷம் நாங்கள் அப்படி மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த தேங்காயின் இந்த சூட்டிலேயே எங்களுக்கு இந்த வர ரெடியாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், கசப்பே இல்லாத குறிஞ்சா கீரை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.